ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மினி மேத். இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்டில் 3rd யூனிட் பார்க்க போகிறோம். இயற்கணிதம் அப்படின்னா நார்மலாக வெறும் நம்பர்ஸை மட்டும் வச்சு நம்ம படிச்சிருப்போம். இதில் நம்பர்ஸோடு சேர்ந்து சம் வேரியபிள்ஸும் வரும். அந்த வேரியபிள்ஸை வேரியபிள் மீன்ஸ் அதுக்கு நம்ம என்ன வேல்யூ வேணால் கொடுக்கலாம். இப்போது 3 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பரை நம்ம எப்படியாவது சேஞ்ச் பண்ணி நம்ம சொல்ல முடியுமா? முடியாது. 3ன்றது 3 தான். சப்போஸ் நம்ம ஏதோ காமனாக 3x அப்படின்னு நான் ஒரு பேர் கொடுத்தேன்னா, இப்போ எக்ஸுக்கு ஒவ்வொரு வேல்யூ போடும்போதும் இந்த 3xோட வேல்யூ என்ன ஆகும்னா சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எக்ஸோட வேல்யூ நான் 1ன்னு கொடுத்தேன்னா இதோட வேல்யூ என்னாகும்? 3 அப்படின்னு ஆகும். சப்போஸ் நான் எக்ஸோட வேல்யூ 2ன்னு கொடுத்தேன்னா இந்த 3 எக்ஸோட வேல்யூ என்னாகும்? 6ன்னு ஆகும். ஏன்னா 3க்கும் எக்ஸுக்கும் இடையில இன்ட் இருக்கிறதா அர்த்தம். ஸோ இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கிறதுனால தான் இதுக்கு பேர் என்ன அப்படின்னா மாறி அப்படின்னு அர்த்தம். நம்பர் மட்டும் இருக்குது, வெறும் 5 மட்டும் இருக்குன்னா அதுக்கு மாறிலி அப்படின்னு பேர். ஸோ இது எல்லாத்தையும் கலந்து தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்க்கு நமக்கு இந்த 4 ஃபார்முலாஸ் நமக்கு தேவைப்படும். இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். x + a × x + b = x² + x × a + b + ab. இது உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியலனாலும் நீங்கள் இதை ஒவ்வொன்று கூடயும் ஒவ்வொரு எலமெண்ட் கூடயும் பெருக்கினீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் நமக்கு இதுதான் கிடைக்கும். நீங்கள் மோர் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இந்த ஃபார்முலா மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகிடும். ஸோ இதை பற்றி நம்ம ஒரி பண்ணிக்கவே அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபார்முலா a + b whole squared is equal to a squared + 2ab + b². அதாவது ஃபஸ்ட்டு ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா? இதில் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு x + a, ரெண்டாவது எலமெண்ட் x + bன்னு இருக்குது. இந்த ரெண்டாவது ஃபார்முலா என்ன பண்ணியிருக்காங்க? ரெண்டுமே சேமாக கொடுத்துருக்காங்க. அதாவது x + a இங்கிட்டும் x + aவாக இருந்தால் என்ன ஆகும்? அதுதான் செகண்ட் ஃபார்முலா. ஓகே, அடுத்து இது ப்ளஸில் கொடுத்துருக்காங்களா, அதுவே மைனஸில் வந்தால் நமக்கு எப்படி வரும்னா a² - 2ab + b² அப்படின்னு வரும். நெக்ஸ்ட்டு a + b × a - b is equal to a² - b². இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கோடிட்ட இடங்களை நிரப்புக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் p - q whole squared = என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஃபார்முலா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? a - b the whole square is equal to a² - 2ab + b². ஸோ இதில் போயிட்டு நம்ம இந்த pவையும் qவையும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அதாவது ஃபஸ்ட்டு ஏவுக்கு பதிலாக என்ன இருக்குது? p இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு p². ஓகே, அடுத்து மைனஸ் 2a, a இருக்கிற இடத்துல p, bக்கு பதிலாக q ப்ளஸ் b² இருக்கா? ஸோ bக்கு பதிலாக என்ன இருக்குது? q. ஸோ q². அவ்வளோதான், வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா x + 5 மற்றும் x - 5இன் பெருக்கற் பலன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எந்த மாதிரி ஃபார்மேட்டில் இருக்குது? ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் எலமெண்ட் இருக்குது, அதோட +5, அதே இதோட -5. ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன ஃபார்முலா படித்தோம்? a + b - a - b × a - b அப்படின்னா a² - b². ஸோ இங்கே ஏக்கு பதிலாக x இருக்குது, பிக்கு பதிலாக 5 இருக்குது. ஸோ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும்? x² - 5² அப்படி தானே வரும். இப்போ x²னா x² தான், அது ஒன்றும் பண்ண முடியாது. 5² அப்படின்னா என்ன? 5 × 25, இதுதான் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? x² - 4x + 4இன் காரணிகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது கண்டுபிடிக்கிறதுக்கு நான் ஒன்று சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டீ மாதிரி போட்டுக்கோங்க.
போட்டுட்டு இந்த மாதிரி ஆர்டராக இருக்கா எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸு அதுக்கப்புறம் ஒரு கான்ஸ்டன்ட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி எலமெண்ட் என்ன நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே எதுவுமே இல்லை. ஸோ இங்கே 1 இருக்கிறதா அர்த்தம். இங்கே இருக்கிற நம்பரையும் இந்த ஃபைனலாக இருக்கிற இந்த கான்ஸ்டண்ட்டையும் நம்ம பெருக்கணும். ஸோ 1ஐயும் 4ஐயும் பெருக்கினா என்ன வரும்? 4 அப்படின்னு வரும். ஓகே, அடுத்து நடுவில் இருக்குது பார்த்தீங்களா இந்த எக்ஸு, இந்த எக்ஸோட கெழு என்னன்னு பார்க்கணும். கெழுனா அந்த எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிற அந்த நம்பர். ஓகேவா? ஸோ குறியோடு எழுதணும். ஸோ -4. ஸோ இந்த -4ஐ இங்கிட்ட தனியாக எழுதிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 4ன்னு இருக்குது. ஸோ 4 எப்படிலாம் பெருக்குன்னா நமக்கு 4 வருமோ அது எல்லாத்தையுமே நம்ம எழுதிக்கிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ஒரு நாள் 4 வந்துடும். அடுத்து என்ன வரும்? 2 4 அப்படின்னு வரும். வேறு எதுவும் இருக்கா? 4ஓட காரணிகள் வேறு எதுவும் கிடையாது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு -4 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு பெருக்கி வர்ற ஆன்சர் வந்து ப்ளஸ்லையும் இந்த மாதிரி மைனஸ்லேயே இருக்குன்னா நம்ம என்ன பண்ணலாம்? ரெண்டுக்குமே மைனஸ் போட்டு பார்க்கலாம். ஓகேவா? ரெண்டுக்குமே நம்ம மைனஸ் போட்டு பார்க்கலாம். இப்போது -1 -4னா என்ன வரும்? -5ன்னு வரும். -2 -2னா என்ன வரும்? -4 அப்படின்னு வரும். ஸோ நமக்கு வர வேண்டிய ஆன்சர் வந்து -4. ஸோ நம்ம இந்த இதை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த -2ன்னு இருக்கா, இந்த -2 -2ன்றதான் நமக்கான ஆன்சர். இதை எப்படி நம்ம எழுதணும்னா இங்கே எக்ஸ் இருக்கா, எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்கா, அந்த ஸ்கொயர்டை விட்டுருங்க. ஸோ எக்ஸை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். இங்கே வந்து கீழே இந்த -2/2 போட்டுக்கோங்க. இங்கிட்ட ஒரு /2ன்னு எக்ஸுன்னு போட்டுக்கோங்க. இதை வந்து கீழே இருந்து நான் இப்போ எழுதுனேன் x -2. இது இங்கிட்ட இருக்கிறது ஒரு காரணி, இங்கிட்ட இருக்கிறது ஒரு காரணி. x -2 ஸோ இது 2 தான் இதோட காரணிகள். ஓகே, இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இது வந்து நார்மலாக எப்படி கொடுத்தாலும் செய்கிற மாதிரி இந்த மெத்தட் இல்லை. எனக்கு இதுக்கு இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணாவே வந்துடும். இந்த இது இருக்கு இல்லையா, இது வந்து a² - 2ab + b² அந்த ஃபார்மேட்டில், இந்த ஃபார்மேட்டில் இருக்கா. ஸோ இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி நம்ம இதுதான் ஆன்சராக வரும் அப்படின்ட்டு நம்ம அப்படியும் எழுதலாம். ஓகே, அப்படி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண முடியாத மாதிரி இருக்குது, வேறு எப்படி நம்ம செய்கிறது அப்படின்னா இதுதான். இது காமனான ஒரு மெத்தட். இதை நம்ம வந்து எந்த ஒரு காரணி கண்டுபிடிக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ x - 2 × x - 2 அப்படின்னா என்ன? x - 2 ஹோல் ஸ்கொயர். ஓகே, அவ்வளோதான். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 24 ab² c² என்ற காரணியின் பெருக்கற் பலன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த 24 நம்ம இந்த டானா வகுத்தல் போடுவோம். 24. ஸோ இது எத்தனாவது வாய்ப்பால் வரும்? 3. எண் 3 24. இது எத்தனாவது வாய்ப்பால் வரும்? 2. 4 2 8. இது எத்தனால் வரும்? 2. ஸோ 2 4. ஸோ நம்ம எப்படி எழுதலாம்? 24ன்றதை 3 × 3 2 × 2 × 2. அடுத்து ஏ இருக்கா, ஏவை அப்படியே ஏ அப்படின்னு எழுதிக்கலாம். அடுத்து b² என்னது? b × b. அடுத்து c², c × c. அதுதான், இவ்வளோதான். வெரி ஈஸி.